இனிய உள்ளங்களுக்கு வணக்கம். இன்று ஒரு கதையுடன் தான் உங்களை சந்திக்க வந்துள்ளேன். ஒரு வகுப்பறையில் ஆசிரியர் ஒருவர் தன் மாணவிகளிடம் ஒரு கட்டுரையை எழுத சொல்கிறார். அந்த கட்டுரையின் தலைப்பு என்ன தெரியுமா? கடவுளிடம் நான் கேட்கும் வரமும் அதற்கான காரணமும். மாணவிகள் அனைவரும் கட்டுரையை எழுதி சப்மிட் செய்கிறாங்க. ஆசிரியர் அந்த கட்டுரை ஒவ்வொன்றாக வாசித்து பார்க்கிறார். ஒரு கட்டுரையை படிக்கும்போது அவர் மனம் நெகிழ்ந்து விடுகிறது. அவர் தன்னுடைய சக ஆசிரியையிடம் அந்த கட்டுரையை கொடுத்து வீட்டில் சென்று படிக்கும்படி கூறுகிறார். அவரும் வீட்டுக்கு வந்து கட்டுரையை வாசிக்கிறார். அந்த ஆசிரியரின் கண்ணில் கண்ணீர் வழிந்தோடுகிறது. இதை கவனித்த அவருடைய கணவர் அவர்களிடம் வந்து, ஏன் அழுகிறாய் என்று கேட்கிறார். உடனே அந்த ஆசிரியர் அந்த கடிதத்தை கொடுத்து வாசிக்க கூறுகிறார். அந்த கடிதத்தில் என்ன எழுதியிருந்தது தெரியுமா? அந்த மாணவி தனக்கு கடவுளிடம் கேட்கும் வரமாக என்ன கேட்டிருந்தால் தெரியுமா? கடவுளே, என்னை ஒரு செல்போனாக மாற்றிவிடுங்கள், அப்போதுதான் என் குடும்பத்திற்கு நான் முக்கியமானவளாக தெரிவேன் என்று எழுதியிருந்தாள். அதைத் தொடர்ந்து அவள் எழுதியிருந்தது, என்னுடைய தந்தை எவ்வளவு சோர்வாக வேலை முடிந்து வந்தாலும் செல்போன் உடன் செலவிடும் நேரத்தை ஒரு நாளும் மறுத்ததில்லை. என் அம்மா எவ்வளவு சோகமாக இருந்தாலும் செல்போனை பற்றி கொள்வார்கள். அதுபோல என்னை புறக்கணிக்காமல் பற்றி கொள்ள வேண்டும். என்னுடைய சகோதரர்கள் செல்போனுக்காக சண்டை போட்டு கொள்வார்கள். அதே போல என்னுடன் நேரம் செலவிடுவதற்காக அவர்கள் போட்டி போட்டு கொள்ள வேண்டும். நான் என் குடும்பத்திற்கு முக்கியமானவளாக தெரிய வேண்டும். என் செல்போன் ரிப்பேர் என்றால் உடனே கொண்டு போய் அவர்கள் ரிப்பேர் செய்து விடுவார்கள். அதுபோல நான் சோர்வாக இருக்கும்போது என்னை உடனடியாக கவனித்து என்னுடைய கஷ்டத்தை தீர்க்க வேண்டும். ஆக மொத்தத்தில் என் குடும்பத்துக்கு நான் பயனுள்ளவளாக செல்போனாக இருந்தால் எனக்கு அந்த வரத்தை கொடு, நான் மிகவும் சந்தோஷப்படுவேன் என்று எழுதியிருந்தது. இதனை படித்த கணவர் அந்த ஆசிரியரிடம் கூறுகிறார், ஓ, இந்த பொண்ணின் பெற்றோர் இந்த பொண்ணை கண்டு கொள்வதே இல்லை போல, மோசமான பெற்றோராக இருப்பார்கள் போல என்று கூறுகிறார். உடனே அந்த ஆசிரியர் கூறுகிறார், அந்த கடிதத்தை எழுதினது வேறு யாரும் இல்லை, நம்முடைய பொன்தான் என்று கூறுகிறார். அவர் விக்கிட்டு போய் நின்று விட்டார். இந்த உலகத்தில் கள்ளங்கபடற்ற தூய அன்பை கொடுக்கக்கூடியவர்கள் குழந்தைகள் மட்டுமே. குழந்தைகளுக்கு தேவையானது நாம் அவர்களுக்கு கொடுக்கும் அன்பும் அரவணைப்பும் கவனிப்புமே தவிர நாம் கொடுக்கும் விலையுயர்ந்த பொருட்கள் அல்ல. இக்காலத்தில் பொருளாதார சூழ்நிலையின் காரணமாக பெற்றோர் இருவரும் வேலைக்கு செல்லும் நிலை உள்ளது. குழந்தைகள் பள்ளிக்கு செல்லும் வரைதான் அந்த குழந்தைகளின் பாட்டி தாத்தாவையும் உடன் வைக்க விரும்புகிறார்கள். வேலை முடிந்து வந்தவுடன் ரெஸ்ட் என்ற பெயரில் செல்போனில் தங்களையும் அறியாமல் மூழ்கி போகிறார்கள். ப்ளீஸ் பெற்றோர்களே, விழித்து கொள்ளுங்கள். உங்களின் குழந்தைகளுக்காகவும் உங்கள் நேரத்தை ஒதுக்குங்கள். உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் சிறப்புடன் அமையும். வாழ்க்கை நிற்கட்டும். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.